ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நல்ல மனைவினா யாரு? ஏன்னா ஒவ்வொரு தினுசா இருக்குது. நல்ல மனைவி யாரு என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நல்ல மனைவி தெரியுமா? கணவன் எப்பொழுது மனைவியை பார்த்தாலும் அவள் அவனை மகிழ்விக்க வேண்டும், அவள் நல்ல மனைவி என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப வீட்டுக்குள்ள போனாலும் மனைவி, அந்த கணவன் மனைவியை பார்க்கிற பொழுது கணவனுக்கு அவள் சந்தோஷமூட்ட வேண்டும், மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், பார்த்த உடனே சந்தோஷம் அளிக்க வேண்டும். அந்த மனைவியா நல்ல மனைவி என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் வீட்டுக்கே போறதில்லை, ஏன்னா அதை பார்த்தாலே பயப்படுறான். சிலது பூச்சாண்டி மாதிரி இருக்கு, சிலது பேய் மாதிரி இருக்கு. உள்ள போனாலே பார்த்து விரண்டு ஓடிடுறான். சில பேர் நைட்டு வீட்டுக்கே போறது இல்ல. அது நம்ம மஹல்லால குறிப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, இரவை உங்களுக்கு நித்திரையாக்கி இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க போய். அதாவது தூங்குற நேரம் அது. அல்லாஹ் தூங்குறதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு இரவை கொடுத்திருக்கிறான், விரிச்சு இருக்கிறதுக்கு இல்ல. விழிக்கிறதுக்கு பகல் நேரம் இருக்குது. ஆமா, கண்ணியமானவர்களை நிறைய பேரு வீட்டுக்கே இரவு போவதில்லை, எல்லாம் தூங்கி முடிச்ச பிறகு வீட்டுக்கு போறது. அப்பவும் படார்னு உள்ள நுழைஞ்சிடுறது இல்ல, கதவை லைட்டா திறந்து பாக்குறான். நம்மாலு உள்ள தூங்கிருச்சா அப்படின்னு பாக்குறான். தூங்கல, ஏதாவது சத்தம் வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த முசீபத்தா அப்படின்னு வெளியே வந்துடுறான். நிறைய சில பேர் வீட்டுல இந்த மாதிரி அவல நிலைகள் நடக்கிறது. ஆமா, கண்ணியமானவர்களே, நல்ல மனைவி யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் எப்பொழுது மனைவியை பார்த்தாலும் அந்த மனைவி கணவனுக்கு சந்தோஷம் ஊட்டுவாள், மகிழ்ச்சி ஊட்டுவாளே, அந்த மனைவி நல்ல மனைவி, சிறந்த மனைவி என்றார்கள் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 தலை சிறந்த இமாம்களில் ஒரு இமாம். இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவினுடைய மிகப்பெரிய காசி. அன்றைக்கு சட்ட வல்லுநர்களில் கை தேர்ந்தவர்கள், பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்த மிகப்பெரிய முஹத்திஸ் இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க மனைவி உம்மு சாலிஹா வஃபாத் ஆயிடுறாங்க. இமாமுடைய மனைவி உம்மு சாலிஹா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அடக்கெல்லாம் பண்ணியாச்சு. மனைவி மௌத்தா போனதும் இவர்களுக்கு தாங்கல. என் மனைவி இவ்வளவு காலம் என்னோடு சந்தோஷமாக இருந்தால், எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தால், என் மனைவி மாதிரி உலகத்துல எந்த மனைவியையும் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அழகிய முறையில் என் மனைவி என்னிடத்துல நடந்து கொண்டால், மனைவி போன துக்கம், இவர் ஒடிஞ்சு போயிட்டாங்க இமாம் அவர்கள். மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நீங்க பெரிய இமாம் ஆச்சு, மௌத்துன்னா எல்லாத்துக்கும் வருந்தான், மனைவி தான் மௌத்தா போயிருச்சு, அதுக்கு ஏன் இவ்வளவு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்கிற பொழுது, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் மனைவியோடு 30 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், 30 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். அந்த 30 வருடமும் என் மனைவி என்னிடத்தில் முகம் சுளிப்பதை போல் நடந்து கொண்டதே கிடையாது. நானோ அவனோ முகம் சுளித்தது போல் ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் நாங்கள் நடந்து கொண்டது கிடையாது. என் மனைவி என்னிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளக்கூடியவளாக இருந்தால் அந்த மனைவி என்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல ஒரு ஹதீஸ், எந்த மனைவியும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது, எந்த மனைவியும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. எதுவரை? கணவனுடைய பொருத்தம் இல்லாதவரை. கணவனுடைய பொருத்தம் இருந்தால் மட்டுமே மனைவிமார்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியும் என்றார்கள் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என் மனைவியை நான் பொருந்திக்கிட்ட ரப்பே நீ பொருந்திக்கொன்னா துவா செஞ்சாங்க கபருக்கு போய். ரப்பே என் மனைவியை நான் பொருந்தி கொண்டேன், என் வாழ்நாளிலும் நான் பொருந்தி கொண்டேன், என் மனைவியை நீ பொருந்திக்கொள். அப்போ வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? நல்ல மனைவி ஒருவருக்கு அமைவது அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்கிறார்கள் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.